சாத்தான் கொலை வழக்கு, அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா மகன் 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட லாக்டவுன் டைமில் ஒரு ஜூன் மாதத்தில் கடை 8 மணிக்கு மேலே திறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்கள விசாரணைக்கு அழைத்து போனாங்க. அந்த விசாரணைன்ற பேரில் அவங்க 2 பேரும் வந்து அடித்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக விசாரணையில் நீதிமன்றத்தில் இருந்துச்சு. கடந்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி அந்த 9 காவலர்களும் வந்து தண்டனைக்குரியவர்கள், அதாவது குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருந்தது. மொத்தம் 10 பேர். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இறந்துட்டார். இந்த 9 பேருக்கான தீர்ப்பு விவரம் வந்து ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி தள்ளி போயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த 9 காவலர்களுக்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பேருக்கும் அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது? வரவேற்கத்தக்கதா? அவங்க குடும்பத்தார்கிட்ட அவங்க மேல்முறையீட்டுக்கு செல்வாங்கன்னு கேட்டப்போ பத்திரிகையாளர்கள் அவங்க மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் நாங்கள் கடைசி மூச்சு வரை வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த தண்டனை வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கு, நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருங்காலத்தில் இனிமேல் நடக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.